ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் க்ரோத்துக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப சொல்ல போற இந்த டிப் மட்டும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்குன்னா இந்த டிப்ல நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் வெந்தயம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயத்தை நம்ம தினமும் சமையல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வெந்தயம் ஆரோக்கியத்துக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம முடி வளர்றதுக்கு கூட ரொம்ப நல்லா உபயோகப்படுது. வெந்தயத்தை எந்த மாதிரி பயன்படுத்தினா நம்ம முடி அடர்த்தியா, நீளமா, முக்கியமா டேண்ட்ரஃப் இல்லாம மாத்திக்கலாம்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டிப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. முதல்ல இந்த ரெமடிக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிறேன். இதுல 1 கிளாஸ் தண்ணிய ஊத்தி, அதாவது இது முங்குற அளவுக்கு தண்ணிய ஊத்தி ஒரு மூடிய வச்சு மூடி 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. இதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலைய பயன்படுத்தணும். இப்போ இத ஸ்டவ்ல சிம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு லைட்டா ஹீட் பண்ணுங்க. 1 நிமிஷத்துக்கு பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி கருவேப்பிலை கிறிஸ்பியா வர்ற அளவுக்கு சூடுபடுத்தணும். அடுத்ததா கற்றாழைய இந்த அளவுக்கு, அதாவது 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் இருக்கிற அந்த முள் பாகத்தை எடுத்துட்டு மேல இருக்கிற தோலை எடுத்துருங்க. இப்போ உள்ள இருக்கிற ஜெல்ல வந்து 1 ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க கற்றாழைய சேர்த்துக்கோங்க. நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற கற்றாழை ஜெல்லை விட நேச்சுரலா எடுத்துக்கிட்டா நல்லது. இப்ப கருவேப்பிலைய நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வடிகட்டாம அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, வெந்தயம் 8 மணி நேரம் ஊறி இருக்கு. இது எந்த அளவுக்கு உப்பி போய் இருக்குன்னு தண்ணியோட கலரும் நல்லா மாறி இருக்கு இல்லையா. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற வெந்தயத்தையும் அந்த தண்ணியையும் சேர்த்துருங்க. இப்ப பாருங்க, இத நைஸ் பேஸ்டா பண்ணிடலாம். இப்ப பாக்குறீங்க இல்லையா எந்த அளவுக்கு பேஸ்டா இருக்குது. நம்ம தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இல்ல. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்காக இதுக்கு மேல ஒரு காட்டன் கிளாத் போட்டுடலாம். நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் முழுவதுமா இப்ப சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை சேர்த்திருக்கோம். ஏன்னா நம்ம இத ஆயிலா தயார் பண்ண போறோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இத ஒரு முடிச்ச மாதிரி கட்டிட்டு இத நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. முடி உதிர்வுங்கிற பிரச்சனையே எப்பயுமே இருக்காது. இந்த மாதிரி பேஸ்டா வரும். பாக்குறீங்க இல்லையா, வெந்தயம் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா இந்த ஜூஸை ஈஸியா பிழிஞ்சிடலாம். டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்தாலோ, முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலோ இந்த ரெமடி நல்ல தீர்வு கொடுக்குது. முடி கூட நல்லா வேகமா வளரும். இதுல திரும்ப தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க எந்த அளவுக்கு பேஸ்டா இருக்குன்னு. இத தனியா ஒரு கிளாஸ் பவுல்ல எடுத்துக்கோங்க. இது மூடிய வச்சு மூடி எத்தனை நாட்கள் வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முடிக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முடி சம்பந்தமான எந்த பிரச்சனைக்கும் நல்ல நிவாரணமா இருக்குது. இந்த ரெமடியில இருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒண்ணுதான். பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தலை முழுவதுமா அப்ளை பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. 2 மணி நேரம் கழிச்சு கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் ஷாம்புவை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 மாசம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த விதமான முடி பிரச்சனையும் உங்க பக்கத்துல கூட வராது. முடி நல்லா வேகமா வளரும். முடி உதிர்றவங்களுக்கு முடிய உதிராம காப்பாத்துது. டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது. முடி நல்லா சில்கியா இருக்கும். நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.